மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டார்னா, இந்த உலகத்துல ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் இந்த பூமியில சாதாரண வாழ மாட்டான். அவன் வாழ்க்கை நிச்சயம் தேசத்தை அசைக்கும். அவன் நிச்சயமாக அவன் சாதாரண இருக்க மாட்டான். அவன் சரித்திரம் உள்ளவனாக மாறுவான். நான் ஒன்று சொல்றேன், மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு புறப்பட்டு போனது 2 பேர். 2 பேருக்குமே பெத்லகேம்ல புருஷர்கள் இருந்தார்கள். ஒரு போவாஸ் இருந்தான். அங்கே அதிக உறவுள்ள ஒருமை முறையான ஒருவர் இருந்தான். அழைக்கும் போது எல்லாரையும் பெரியவர்களாக தான் விசேஷத்தில் அழைக்கிறது. ஆனா ஒருத்தி எதை குறித்து யோசிக்காம மோவாபுக்கு படைவாண்டிக்கு போயிட்டா. ஆனா ரூத்து மாத்திரம் எனக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் சரி, முடியாம போனாலும் சரி, பிள்ளை வந்தாலும் சரி, வராம போனாலும் சரி, எனக்கு பெத்லகேம் முக்கியம், எனக்கு உங்களுடைய தேவன் முக்கியம் என்று புறப்பட்டு போனா. ஓர்வான் வாழ்ந்தாலும் செத்தாலும் தெரியாது. ஆனா ரூத்துக்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது. இவன் அப்படின்னா ஒரு சரித்திரம் வாங்க. இவன் அப்படின்னா சொல்லுகிறேன், நீ சரித்திரத்துக்குரியவனாய் மாறுவாய், சரித்திரம் உள்ளவனாய் மாறுவாய். ஆண்டவரை விட உன்னை ஒண்ணுதான் சொல்றார், உள்ள கொடுத்துரு, தலையை உள்ள கொடுத்துரு. எல்லாரையும் மாதிரி சாதாரண வாழ்ந்தோர் செத்தோர் போயிடக்கூடாது, சாதாரண வாழ்ந்தோர் செத்தோர் போயிடக்கூடாது. சொல்றேன், எதையாவது ஒன்று அப்பாவுக்காக செய்யணும், எதையாவது ஒன்று அப்பாவுக்காக செய்யணும். நான் மறுபடியும் என்ன உள்ளத்துல ஆண்டு உணர்ந்து சொல்றேன். இங்க வந்து